ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாசன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம இதில் என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். என்ன பேசுகிறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாமே போய் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, ஃபஸ்ட்டு திங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எல்லோரோட மனநிலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குது அப்படின்றதான் கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி எல்லாம் வந்து மழை வந்துச்சு அப்படின்னா மழையை நல்லா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இப்போ மழை வந்துன்னா பயமாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும், யாருக்கு என்ன ஆகும், நம்ம சொந்தங்களை தேடுறோம், உறவுகளை தேடுறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, மழை இருக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, நீ எங்கடா இருக்க சீக்கிரமாக வீட்டுக்கு வா, அப்பா எங்கே இருக்கீங்க, அம்மா எங்கே இருக்கீங்க, ஸோ வேலையிலேருந்து சீக்கிரம் விட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய நமக்கு வந்து மழை வந்தாலே பயமாக இருக்குது. முன்னாடி இதே மழை, முன்னாடி காலத்துல எல்லாங்க மழை வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். இடி இன்னல் இருந்தால் கூட அந்த மழையில் கிடந்து ஆடுவோம். ஸோ அப்போல்லாம் வந்து வீட்டில் நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. ஓகே, எப்போயாவது ஒரு டைம் தானே மழை வருது, அந்த மழையில் போய் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மழையை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வயநாட்டில் வந்து இந்த லேண்ட் ஸ்லைடு வந்து விழுந்துச்சு இல்லையா, அதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. டெய்லி காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எதுக்காக உழைக்கிறோம் சொல்லுங்கள்? எல்லாம் நம்ம சாப்பிடணும், ஒரு வீடு வாங்கணும், நம்ம தங்குறதுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா என்னடா காசு, என்னடா பணம், இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? டெய்லி நம்ம வாழ்க்கை உயிரோடு நடந்து தெரிஞ்சு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த நியூஸ்லாம் பார்க்க வந்து ரொம்பவே வந்து அழுகாட்சியாக தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நியூஸை வந்து பார்க்குறோம், நம்ம என்ன தான் ஒரு வெளியே நாட்டில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங் தான் இல்லையா? நம்ம எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த நியூஸ் சேனல் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கே என்ன நடக்கும் அப்படின்றத அதை தவிர்த்து நம்ம வந்து நிறைய டைம் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அதான் வரும்போது பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கண்ணீருக்கெலாம் அழுறாங்க பார்த்தீங்களா? எல்லாமே நான் வந்து சம்பாதிச்சதெல்லாம் இழந்துட்டேன், வீடு வாசல், என் பிள்ளைங்க, உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து உயிர் பிழைச்சவங்க என்ன சொல்கிறாங்க, என் ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க, இனி நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் வந்து துபாயில் வந்து ஃப்ளட் வரும்போதெல்லாம் எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட அம்மாவாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கீங்க, வெளில போகாதீங்க, சாப்பிட்டீங்களா, எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அட் ப்ரெசன்ஸ் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாருமே வந்து மனிதர்கள் தானாங்க, நம்ம என்ன மிருகமாக சொல்லுங்கள்? அந்த நாய் அதே மாதிரி மிருகங்களும் சரி, நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. நம்ம எல்லாருமே அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரே தான் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து சாப்பிட தண்ணி, குடிக்க தண்ணி இல்லை, அதுக்கப்புறம் ஃபுட்டு, இது எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்தாலுமே நம்ம வந்து ஒருத்தங்களை இழந்திருக்கோம், நம்ம உடைமைகளை இழந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சாப்பிட தோணாது, தண்ணி குடிக்க தோணாது, எப்படியாவது ஒரு பை சான்ஸ் அவங்க லக்கில் உயிரோட இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஸோ அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன், காசு தேவை காசெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கணும், ஏதாவது பண்ணிடணும், நம்மளும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தானா, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணும், என்னடா காசு, என்ன இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இந்த உலகத்தில் நம்ம உயிரோட இருக்கமா இல்லையா அப்படின்ற அந்த எண்ணம் தான் தோணுது. சீரியஸாகவே சொல்கிறேன். நாங்கள் இங்கே இருக்கிற பில்டிங்கில் கீழே வந்து ஒரு கடை இருக்கும், ஒரு அல் மதீனா ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மலையாள நண்பர்கள் வந்து, ஏன்னா இங்கே தெரியும்ல மேக்ஸிமம் இங்கே வந்து நிறைய மலையாளிஸ் தான் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் போகும்போது ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி பாதி மலையாளம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியே நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அங்கே வந்து போகும்போதெல்லாம் அவங்க நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசுகிற கேரக்டர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நேற்று நாங்கள் வந்து கீழே போயிட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்குகிற இடத்துல வந்து, அக்கா இந்த மீன் வேணாமா, அது வேணாமா, இது வாங்க வேணாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், மீன்லாம் ஃபஸ்ட் செகண்டுங்க, நான் உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உங்கள் பேரண்ட்ஸு, உங்களோட எல்லாம். அவங்க சொன்னாங்க, எங்களோட இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை,
ஸோ எல்லாருமே வந்து சேஃப் தான் அக்கா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த மனிதங்க இணைக்கிறதே வந்து ஒரு இதில் தாங்க. நம்ம இந்த இன்சிடெண்ட்டில் தான் நம்மளெல்லாம் இணைக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. நம்ம டெய்லி 4 பேர்கிட்ட பேசி சிரிச்சு பழகி இருந்தாலே ரொம்ப என்ன சொல்கிறது, அதுவே ஒரு பெரிய ஹாப்பி. இந்த இப்போ வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட வந்து மனித நேயம் மட்டும்தான் வந்து இது காப்பாற்றுச்சு. எப்படின்னா நம்மகிட்ட இருக்க காசு வரல, நம்மகிட்ட இருக்க கார் வரல, நம்மகிட்ட இருக்க வீடு வரல, நம்மகிட்ட இருக்க சொந்த பந்தங்கள் வரல, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லை. பொதுவாக நீங்கள் எத்தனை பேர் கேரளாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு தெரியாது. கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு நியர் தானே, 30 மினிட்ஸில் நாகர்கோவிலேருந்து எங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் போயிடலாம். நாங்கள் வந்து இருக்க ஏரியாவிலேருந்து 30 மினிட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு வந்து கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்க்கலாம், கோயில் இருக்கும், சர்ச் இருக்கும், மசூதி இருக்கும், எல்லாமே இருக்கும் பார்த்துருங்க. எல்லாம் அதாவது பக்கத்துலேயே தொட்டாப்லேயே தான் இருக்கும் எல்லாமே. இந்த ஒரு சர்ச் வாசலாக இருக்கட்டும், அந்த இது எல்லாமே இருக்கும். மேபி அதனால் கூட அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த கடவுளெல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா மேபி ஒருவேளை கடவுள் நம்ம மக்கள் மேலாம் கோபமாக இருக்காங்களா என்னன்னு கூட எனக்கும் வந்து சொல்ல தெரியல. மதங்கள், இனங்கள், அதுக்கப்புறம் ஜாதி, மதம், மொழி, இது எல்லாத்தையும் சேர்ந்து மனித தன்மை மட்டும்தாங்க இங்கே இருந்தது. எங்கே வந்து நம்ம அதாவது லாஸ்ட் டைம் வந்து துபாயில் வந்து வெள்ளம் வந்தது. அப்போ வந்து நாங்கள்லாம் நல்லாவே பயந்தோம், அவ்வளோதான். ஆனால் என் மனசில் என்ன தெரியுமா இருந்து, போனால் எல்லாரும் போயிடணும். அதாவது நான் எங்கள் ஃபேமிலி சொல்கிறேன், அதாவது ஒருத்தங்க இருந்து ஒருத்தங்க போய் அந்த வலி வேதனை எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து தோணுச்சு. அம்மா வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, எடுத்தீங்களா. இப்போ இந்த வயநாட்டில் நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியும் சொல்லுங்கள், கரண்ட் இல்லை. சாதாரணமாக நம்ம வீட்டிலே ஒரு நாள் கரண்டெல்லாம் இலை கொடுத்த கரண்டு எப்போ பார்த்தாலும் போயிட்டே கிடக்கு, ஒரு வேலை செய்ய ஆகல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னதான் தொழில்நுட்ப வசதிகள், இன்வெர்ட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாலும் எத்தனை பேரெல்லாம் இன்வெர்ட்டர்லாம் வாங்க முடியும், எத்தனை பேரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணுது. முடிஞ்ச அளவு நம்ம எல்லாரோட ப்ரேயர்ஸும் வந்து இவங்களுக்காக வைப்போம். அங்கேன்னு கிடையாதுங்க, இப்போ நிறைய இடத்துல மழை வெள்ளத்தினால வந்து இயற்கை பேரழிவுகள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர்ஸை வைப்போம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் நான் வந்து இதில் வந்து கன்வே பண்ண வாரேன். இதுதாங்க, வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து டெய்லி நியூஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இழந்து அதை பார்க்கும்போதே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அதை எனக்கு சொல்லவே தோணலை, அப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண முடியும், முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர்ஸ் தான் பண்ண முடியும். கடவுள் இனியும் எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கட்டும். ஏன்னா இழந்ததை திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 100 ரூபா கடையில் கொடுத்து செலவு பண்ணிட்டாலும் அந்த 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது எல்லாமே நம்ம நடுத்தர மக்கள் தாங்க. ஸோ எல்லாருக்காகவும் நம்மளோட ப்ரேயர்ஸை வைப்போம், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். இதுதாங்க இந்த வீடியோவில். ஓகே, ப்ரே ஃபார் வயநாடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கும். பாய்.